இஎம்ஐ இருக்கு. இஎம்ஐ இருக்கா? ஒரு 5000 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா நீங்க வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். ஸ்டார்டிங் பேமெண்ட் 5000 கட்டினா போதும். கட்டினா போதும். என்ன மிஷின் டியூப் டியூப் மாதிரி கிடக்குது. இது மாட்டுக்கு பால் கறக்கிற மிஷின். ஒரு சின்ன பண்ணை, அந்த மாட்டு பண்ணை அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாடு கறக்கிற ஆளுகள் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்க இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து மாடு வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 5 மாடு 10 மாடு வரைக்கும் நீங்க கறந்துடலாம். இது பெட்ரோல் டீசலோ கிடையாது, புறாமே கரண்ட் தான். இது வந்து அதே போல இது வந்து காம்புல மாடு போகும்போது எந்த ஒரு சைடு இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாது. சாஃப்டா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள இது வரும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 லிட்டர் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொரு மாடல் இருக்கு. இது வந்து ஒரு இடத்துல பிக்சடா வச்சுக்கிறது. நீங்க மாடு வந்து பக்கத்துல கட்டி வச்சு இது பண்ணணும். இதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் இருந்தாக்கா இதுல வந்து வீல் வச்சது ஒண்ணு இருக்கு. அதேதான் சேம் அதேதான். இது வந்து கொஞ்சம் வீல் வச்ச மாதிரி இருக்கும். நீங்க தேவைப்படுற இடத்துக்கு நீங்க இதை வந்து ஊட்டிக்கிட்டு போய் தள்ளிக்கிட்டு கொண்டு போய் அங்கே வச்சு நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரண்ட் தான். இது அதேதான் சேம் அதேதான். இது வந்து கொஞ்சம் வீல் வந்து நீங்க ஊட்டிட்டு போக வரைக்கும் ஒரு வெயிட் ஏறி தூக்கிட்டு பால் அதிகமா இருந்தா தூக்கிட்டு இருக்கணும். இது அப்படி கிடையாது. இதை வந்து நீங்க வந்து எங்க வேண்டாலும் ஊட்டிட்டு போய் வச்சு பால் கறந்துக்கலாம். சிரமம் இல்லாம இருக்கும். இதுல கரண்ட்ல மட்டும்தான் இருக்கா இல்ல வேற டீசல் இருக்கு. அது டீசல் இருந்தாங்க வந்து மேக்ஸிமம் வந்து அந்த டீசல் வந்து யாரும் ஏன்னா பால்ல வந்து இதாயிரும் விரும்ப மாட்டேன்றாங்க. அதனால கரண்ட்ல போகும்போது ஒரு சுட்டு பால்ல கலந்தா அது இதாயிரும் மேக்ஸிமம் விரும்ப மாட்டேன்றாங்க. ஆனா இருக்கு. ஆனா பெனிஃபிட் எதுன்னு கேட்டாக்கா கரண்ட் மோட்டர் தான். ஒரு சில இடத்துல வந்து மாட்டு பண்ண வச்சிருக்க இடத்துல கரண்ட் இருக்காது. ஆமா கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேன் வந்து தனியா வேண்டாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கொஞ்சம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா வந்து அவ்வளவுதான். சரி டீசல் இதுல பற்றாம பால்களை பற்றாம மட்டும் நீங்க சேஃப்டியா பாத்துக்கணும். இது வந்து அந்த இருக்கு கேட்டாதவங்க வாங்கி கொடுப்பீங்க. இருக்கு. நம்ம எப்ப வேண்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். சரி இப்படின்னு வாட்டர் பம்பு. அதாவது அப்பதான் அந்த ஆயில் இன்ஜின் அது இது இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வேலை இல்ல. இதை வந்து நீங்க உங்க சோல்டர்ல கூட தூக்கிட்டு வேணும்ன்ற இடத்துல தூக்கிட்டு போய்க்கலாம். ஆமா ரொம்ப வெயிட் வந்து கம்மி. இது எதுல எடுக்கிறது? வந்து குளங்கொட்டை இந்த மாதிரி வந்து இடத்துல ஒரு கேன் ஈனி இருந்துச்சுன்னா ஒரு 30 அடி வரைக்கும் ஆழத்துல இருந்து தண்ணி 30 அடி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ரெடியூசர் போட்டு நீங்க வெளியே எடுத்துக்கலாம். அவுட்புட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 120 அடி வரைக்கும் அவுட்புட் எல்லாம் நீங்க தேவைப்பட்டாக்கா 2 வந்து 2 இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி வரைக்கும் இது வந்து அவுட்புட் கம்மியா ரெடி பண்ணி கம்மியா கொடுக்குறவங்க. ஆமா இதை எத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போலாம்? அதை பத்தி ஒரு ஆள் தூக்கலாம். அவ்வளவுதான். ஒரே ஆள் தூக்கிடலாம். ஒரு ஆள் தூக்கலாம். ஒரு எக்ஸல் சைக்கிள்ல கூட நீங்க யாரும் தூக்கிக்கலாம். இல்ல தேவைப்பட்டாக்க சோல்டர்ல தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க யாரும் போய்க்கலாம். எந்த அளவுக்கு வெயிட் கம்மியா இருக்கு. பார்த்ததுல ஒரு 4 பேர் வச்சு மடக்கி கிடப்பாது. அதுக்கெல்லாம் வேலை இல்ல. அந்த அளவுக்கு பூரா வந்துருக்கல. இது வந்து சென்சார் மாடல். இது ஆயில் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா வண்டி இது வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. திருப்பி நீங்க வந்து ஆயில் வந்து டாப் பண்ணலாம். இது வந்து சென்சார் அந்த ஏற்கனவே வீடியோ பார்த்தோம்ல அந்த மாடல் தான் இது. சரி உங்க வீட்டுக்கு நீங்க ஏன் வீட்டுக்கு நாட்டி பாக்குறீங்க? யாரும் என்ன பொம்பளை தலையில கூட ஒரு ஆள் தூக்குற மாதிரி ஒத்தக்கி தூக்கிடலாம் போலயே. இந்த அளவுக்கு வெயிட் கம்மியா இருக்குன்னா பரவாயில்லை. இன்ஜின் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓகே. எர்த்தாக்குற குழி தோன்ற மிஷின். மண் வந்து இந்த கல்லு ஊன்றதுக்கு சின்ன மரம் அந்த மாதிரி தென்னை மரம் அந்த மாதிரி ஊன்றது வைக்கிறது இருக்கு. நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிட்டு வந்து குழியோட அகல வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மிஷினோட வர செட்டு வந்து இது 6 mm டெப்த் ரவுண்ட் விழுகும். இது 6 mm இருந்து 16 mm வரைக்கும் நீங்க வந்து இந்த மிஷின்ல வந்து போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது ஒண்ணு மட்டும் தான் வரும். தேவைப்பட்டாக்க நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு தேவைப்படுதோ வேணும்னா நம்ம வந்து வாங்கி கொடுத்துருவோம். சரி எல்லா சைஸ்மே இதுல மாட்டி யூஸ் பண்ணலாம். 16 mm வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பெட்ரோல் டீசல்? இது பெட்ரோல் இன்ஜின். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஆமா 2 ஸ்ட்ரோக் 63 cc வரும். 63 cc வரும். சரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஆளுக்கு ஹேண்டில் பண்ணலாம். கூட தேவைப்படாது. நீங்க அந்த ராட் வந்து கூட்ட தான் வந்து 600 ஆள் தேவைப்படும். சும்மா ஒரு 10 mm 12 mm வரைக்கும் நீங்க ஒரு ஆள் வந்து சிங்கிளா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கூட்ட 2 பேர் ஆமா நீங்க உழுக வேண்டியதான். சரி இது என்ன ஊட்டி விளையாடுற வண்டி மாதிரி கையை பையன் தொட்டு சாக்கி வச்சு இது என்ன வண்டி? சின்ன பிள்ளைகளுக்கு நொங்கு உண்மை தாங்க. அது நெல்லு போற அதாவது விதைகள் இது பண்றது சீடரு. இது நெல்லு எள்ளு தவிர அனைத்து நவதானியங்களுமே நீங்க இதுல விதைச்சுக்கலாம். கடலை உளுந்து பாசிப்பயிறு தட்டாம்பயிறு எல்லாமே வந்து இதுல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க சும்மா சாதாரண இந்த பெட்டிக்குள்ள கொட்டிக்கிற வேண்டியதான். இந்த பெட்டியில கொட்டிட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த இது வந்து நீங்க வந்து இது வந்து கரெக்டா ஒரு 1 அடி நீங்க இடத்துக்கு 1 அடி 2 அடி வேணும்னாலும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி இதை வந்து சின்ன அட்டாச் இருக்கும். இதை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா 1 அடிக்கு ஒரு தடவை விழுகும். அதை ஊட்டிக்கிட்டே போனீங்கன்னாக்கா விதை ஊண்டிக்கிட்டே வந்துடும். அதுவா ஊண்டி அதை குழிய தோண்டி அதுவா விதைய போட்டு மண்ணை மூடிக்கிட்டே வந்துடும். ஊட்டிக்கிட்டு போறதுதான் உங்களோட வேலை. ஆமா இது என்ன? இது வந்து அந்த விதையோட அளவு சைஸ். ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு விதையோட வந்து ஆமா அந்த விதையோட சைஸ் இது. இது கொஞ்சம் வந்து இந்த கடலை நிலக்கடலைன்றது வந்து இதுல இந்த இதுல உட்காரும். மத்த இந்த பட்டாணி தட்டாம்பயிறு அதுக்கு தக்க வந்து அந்த சைஸ் எதுல இந்த வீலை மட்டும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் எந்த விதை போறோமோ அந்த விதைக்கு தக்க அந்த வீலை மட்டும் நம்ம மாத்திக்கிறோம். சரி இது என்ன மருந்து ஸ்ப்ரே? ஆமா இது பேட்டரி ஸ்ப்ரேயர்.
டபுள் மோட்டர் டபுள் மோட்டர். டபுள் மோட்டர் வரும். ம், ம், ம். இதோட அட்டாச் வந்து கண்ணு எல்லாமே இந்த சின்ன இந்த தண்ணி இந்த பூ மாதிரி இது பண்றது. ம், ம். ஒவ்வொரு நிப்புல வந்து ஒரு 8, 9 வகையான நிப்புல் வந்துரும். இதுல சேர்ந்து அட்டாச்சோட வந்துரும். பிளஸ் பெல்ட் வந்துரும். ஆமா, சார் கண்ணு வந்துரும், சார்ஜர் வந்துரும். நம்ம எந்த இதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி கண்ணு மாத்திக்கலாம். ஆமா, கண்ணுக்கு தக்கன நீங்க செடிக்கு தக்கன கொஞ்சம் செதறி அடிக்கணும், இந்த சார்பு அடிக்கணும், தென்னை மரத்துக்கு அடிக்கணும், மாமரத்துக்கு அடிக்கணும்னாக்க ஒவ்வொரு இதுக்கு தக்கன வந்து நீங்க வந்து இந்த கண்ணை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சார்ஜ் ஒரு பேட்டரி பேக்கப் ஒரு தடவை நீங்க சார்ஜ் பண்ணி ஒரு 30 டேங்க்ல இருந்து 40 டேங்க் வரைக்கும் ஒரு தடவை சார்ஜ் போட்டாக்க அடிச்சுக்கலாம். டைமிங் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் சார்ஜ் போடணும். ஒரு பேட்டரி வந்து ஒரு 1 மணி நேரம் அதிகபட்சம் சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு 30ல இருந்து 40 டேங்க் வரைக்கும் நீங்க கண்டினியூவா நீங்க ஓட்டிக்கலாம். சரி 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 சரி. இப்போ இது வந்து பேட்டரி மட்டும்தான். பேட்டரி மட்டும்தான், கேண்டில் கிடையாது. பேட்டரி மோட்டர் போட்டீங்கன்னாக்க மோட்டர் ரன்னிங் ஆகும். சிங்கிள் மோட்டர் டபுள் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியா வரும். நீங்க வந்து ரெகுலேட்டர் ஒன்று வரும். அந்த ரெகுலேட்டர் வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா சிங்கிள் ஒன்று அது வெறும் கொஞ்சம் லைட்டா ஓரளவு அடிக்கும். நீங்க டபுள் மோட்டர் ஆன் பண்ணீங்கன்னாக்க தென்னை மரம், சப்போட்டா, அந்த கொய்யா பிரஷரா அடிச்சுக்கலாம். நீங்க சிங்கிள் மோட்டர் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க வந்து டேங்க் வந்து அந்த 30 to 40 டேங்க் வரைக்கும் நீங்க ஒரு தடவை பேட்டரி சார்ஜ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல விவசாயம் பண்றவங்க வந்து ரொம்ப பணக்காரலாம் கிடையாது, ரொம்ப ஏழையா இருக்கவங்க விவசாயம் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அமௌண்ட் பெரிய லெவல்ல போட்டு வாங்க முடியாது. அப்ப அப்படி இருக்க ஆளுகளுக்கு வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இஎம்ஐ இருக்கு. இஎம்ஐ இருக்கா? ஒரு 5000 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா நீங்க வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து 5000 கட்டினா போதும். 5000 எல்லா வண்டிக்குமே நீங்க வந்து ஒரு 5 ரூபாய் கட்டினாக்க நீங்க இஎம்ஐ ல பண்ணி கொடுத்துருவோம். எல்லா வண்டிக்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. அந்த பவர் வீடுக்கு மட்டும் தான? மத்த பவர் வீடு இது மேக்ஸிமம் பவர் வீடுக்கு தான் அதிகமா இருக்கும். மத்த பூரா அவங்க ரெடி கேட்ல கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கம்மியான பவர் வீடு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூடுனதானது. இது மத்த அது பூரா 5000 10000 இது ஒரு அந்த ரேஞ்சில வரும். கொஞ்சம் கூடுனதா வச்சு இதுக்கு மட்டும் இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி சரி. லொகேஷன் என்னங்க? அதாவது பாண்டிவேல்ல இருந்து வந்தீங்கன்னாக்க குருவாசலுக்கு பக்கத்துல வரும், அருகில தான். இதே நீங்க மீனாட்சி வந்தாலும் குருவாசல் தான். அதாவது 2 பக்கம் இருந்து வந்தாலும் நீங்க குருவாசல்ல இருந்து பக்கத்துல தான். மதுரை பாண்டிவேல்ல இருந்து ஹெச்சிசிஎல் தாண்டமா நம்ம ஆபீஸ் தான். அதோட இங்க இருந்து நீங்க மாட்டுத்தாவணி பக்கம் இருந்து மீனாட்சி தாண்டமா குருவாசல் அப்படியே பக்கத்துல தான். இங்க இருந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க லொகேஷன் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, அனுப்பிடுவாங்க. பாத்துக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க இந்த மிஷினுக்கு எல்லாமே சர்வீஸ் நம்ம இருக்க இடத்துல நம்ம வீட்லயே வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. உங்களுக்கு போன் மட்டும் பண்ணா போதும், எந்த ஊராலும் சரி வீட்லயே வந்து நம்ம மிஷின்ல என்ன ஃபால்ட் இருக்கு எல்லாமே பார்த்து அவங்களே பண்ணி தராங்களாம். அதுவும் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இங்க வந்தீங்க அப்படின்னா சிறந்த முறையில் கவனிப்போம்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க கமெண்ட். பாய்.